கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி என்பது இரண்டு வகையிலே முக்கியத்துவம் பொருள் பெறுகிறதாக இருக்கிறது. ஒன்று, இந்த பார்வையற்ற ஒரு மனிதனின் கண்ணோட்டத்தின் வழியாகவும், மற்றொன்று இயேசு ஆண்டவர் மெஸ்ஸியா என்ற வகையிலேயும் இரண்டு கோணங்களிலே நாம் பார்க்கலாம். முதலிலே பாருங்கள், இயேசு இப்பொழுது எரிகோவை நெருங்கி வருகிறார். எரிகோவுக்கு அடுத்த ஒரு நகரம்தான் எருசலேம். எருசலேமை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதுதான் அவருடைய கடைசி பயணமாக இருக்கிறது. அவர் எருசலேமுக்கு சென்ற பிறகு அவருடைய பாடுகள் அங்கே நடைபெறுகிறது. எனவே அவருடைய பாடுகளை நோக்கி செல்கின்ற பொழுது அவர் யார் என்று மக்கள் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, பார்வையற்ற இந்த மனிதன் புரிந்து கொண்டான் என்பது ஒரு பொருளாக, அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த பார்வையற்ற மனிதன் என்ன செய்கின்றான் பாருங்கள். இவனுக்கு கண்கள் பார்வைத்தான் இல்லையே ஒழிய அகப்பார்வை என்பது உண்டு. எனவே தான் விசுவாசம் என்பது பார்வையில் அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அந்த விசுவாசம் இருக்கிறது. விசுவாச கண் கொண்டு பார்ப்பது என்பது கண் என்பதை, பார்வை என்பதை விட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகின்ற விசுவாசம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையிலே தான் இந்த மனிதன் என்ன செய்கின்றான்? ஆண்டவரை கூவி அழைக்கின்றான். எப்படி கூவி அழைக்கின்றான் என்று பாருங்கள். இயேசுவே, தாவீதின் மகனே, மெசியா யாருடைய வழியிலே வருவார்? தாவீது அரசனுடைய வழித்தோன்றலாக இருப்பார். அவர் தாவீது மகன் என்று அழைக்கப்படுவார். எனவே இந்த நம்பிக்கையை அவன் உள்வாங்கியவராக, இயேசுவே தாவீதின் மகனே என்று ஆண்டவரை அறிக்கையிட்டு எல்லோர் முன்னிலையிலேயும் அவர் மெஸ்ஸியா என்பதை அறிவிக்கின்றார். இரண்டாவதாக பாருங்கள், மக்கள் அந்த பார்வையற்ற மனிதனை அடக்குகின்றார்கள். சத்தம் போடாதே, இப்பொழுது இயேசு அங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னதும் இன்னும் உரக்க கத்துகின்றான் அந்த மனிதன். இன்னும் அதிகமாக அவன் சத்தம் போடுகின்றான். இயேசுவே தாவீதின் மகனே என்று உரக்க கத்துகின்றான். இயேசு அவரிடம் வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதும் அடுத்த ஒரு வரியை பாருங்கள். ஆண்டவரே, மீண்டும் நான் பார்வை பெற வேண்டும். ஆண்டவரே, கீரியோஸ் என்று கிரேக்க மொழியிலே இந்த வார்த்தை வருகிறது. ஆண்டவர் என்று சொன்னால் அனைத்திற்கும் மேலானவர், அனைத்திற்கும் முதன்மையானவர். எனவே ஆண்டவரே என்ற தாவீதின் மகனே, இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு மெஸ்ஸியா என்பதற்கு அடையாளமாக அறிக்கையிட்டு இந்த பார்வையற்ற மனிதன் இயேசுவை கண்டுகொள்கின்றான். உண்மையிலேயே உடலளவில் அவன் பார்வையற்றவனாக இருந்தாலும் உள்ளத்தின் தூய்மை, உள்ளத்தின் விசுவாசம், பார்வை என்பது அந்த மனிதனுக்கு பார்வையை கொடுத்தது. பார்வை பெறும் உமது நம்பிக்கை நலமாகியது என்று சொல்லி அந்த மனிதனை குணப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இது இயேசு யார் என்று வெளிப்படுத்துகின்ற ஒரு தன்மையாக இருக்கிறது. இரண்டாவதாக பாருங்கள், இந்த பார்வையற்ற ஒருவனுடைய கோணத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நம்முடைய தேவையிலே இறைவனை கூவி அழைக்கின்ற பொழுது அவர் பாராமுகமாய் செல்ல மாட்டார். நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டார். நம்முடைய குரலை அவர் கேட்காமல் இருக்க மாட்டார். மாறாக ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இறங்குகின்ற மனிதன் எனக்கும் இறங்குவார் என்ற நம்பிக்கையில்தான் அந்த மனிதன் உண்மையாகவே உரக்க கத்தி ஆண்டவரை அழைக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையான ஜெபம் என்பது ஆண்டவரை அழைப்பதும், அவருடைய அருள் பெறுவதும், அவருடைய குணம் நாம் அடைவதும் தான் அந்த ஜெபத்தினுடைய வல்லமையாக இருக்கிறது. எனவே இறைவனை கூவி அழைக்கின்றவர்கள், செபிக்கின்றவர்கள் இறைவனை பெற்றுக்கொள்கின்றார்கள், இறை ஆசிரை அடைகிறார்கள் என்பதை அந்த பார்வையற்ற மனிதன்
அவனுடைய கண்ணோட்டத்திலே நாம் இதை பெற்றுக்கொள்கின்றோம். ஆக இறைவன் உண்மையானவர். அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஏற்றுக்கொள்கின்ற யாராக இருந்தாலும் பார்வை பெறுவார்கள். அவர்கள் அந்த பார்வையினால் மீட்பை அடைவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு மீட்பின் வழியைத்தான் இந்த மனிதன் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். ஆனால் உண்மையான இந்த பார்வை இல்லாதவர்கள் மீட்பை இழந்து போய்விடுகிறார்கள். உம்மை நான் பின்பற்றி வர வேண்டும் என்று ஒரு பணக்காரன் கேட்கின்றான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வா என்று அழைக்கின்றார். ஆனால் அந்த மனிதன் பார்வையற்ற மனிதனாக திரும்புகின்றான். அவன் உடல் அளவிலே பார்த்தான், ஆனால் உள்ளத்தளவிலே இறைவனை காணாமல், இறைவனை பார்க்காமல் சென்று விட்டான் என்பதுதான் உண்மை. நாமும் ஒவ்வொரு நாளும் உடலளவிலே ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்றோம். உள்ளத்தளவிலே நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே இயேசுவை நாம் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ள இறை அருளை வேண்டுவோம். விசுவாசம் என்னும் மேலான கொடையை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆமென்.